வருங்கால காவல்துறை அரசு உயர் அதிகாரிகளான என் அன்பு சகோதர சகோதரர்களுக்கு இனிய வணக்கம். எல்லாரும் காவல்துறை தேர்வுக்கு ரொம்ப தீவிரமாக ரொம்ப கடின உழைப்பு போட்டு விடாமுயற்சியோட படிச்சுட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இந்த 11 வகையான ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா காவல்துறை தேர்வுல ஈஸியா வின் பண்ணிடலாம். ஆனா தொடர்ச்சி வந்து பாருங்க, உங்க தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தாவே. சரிங்களா? அதே மாதிரி தான் பெற்ற இன்பம் பெருகு அந்த வையகம் மாதிரி திருமூல சொன்னது மாதிரி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஐயன் வள்ளுவர் சொன்ன ஒரு திருக்குறளை பார்த்துருவோம். அதாவது ஈன்ற பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோ என கேட்டதாய். இந்த குறளுக்கு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் தெரியும். சரிங்களா? உங்க விளக்கம் சொல்லி உங்களை டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதாவது பாருங்க, ஒரு சான்றோ அவையில தன் மகனை சான்றோன்னு மத்தவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அது தான் பெற்ற இன்பத்தையோட அதோட மிகப்பெரிய இன்பம் எதுவுமே கிடையாது அந்த பெற்றோருக்கு. சரிங்களா? வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் நம்முடைய அகாடமில சென்ற முறை இந்த போலீஸ் தேர்வுல ஒரு தோல்வி அடைந்த ஒரு மாணவர். சரிங்களா? அடுத்து என்ன பண்றாரு, அதே விடாமுயற்சி கடுமையா படிக்கிறாரு. அடுத்து ஒரு வாரத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் சிஆர்பிஎஃப் எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாம்ல ஸ்டேட் லெவல ஒரு 2 ரேங்க் வாங்கிறாரு. சரிங்களா? இது என்னது, இந்திய லெவல, சரி ஸ்டேட் தானே, ஸ்டேட் லெவல ஒரு ரேங்க் வாங்கிறாரு. ஒரு உச்சபட்சமான ஒரு மரியாதையும் கூட. சரிங்களா? அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவ்வளவு வகையான சந்தோஷம் இருந்துச்சு. சரிங்களா? இன்னும் நீங்கள சந்தோஷப்படுவீங்க. அதாவது பாருங்க, அந்த ஊர்லயே துப்புரவு பணியார செய்ய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான் அந்த வகையான ஒரு ஃபேமிலி. சரிங்களா? அப்ப தெரியும் உங்களுக்கு துப்புரவு பணியாளர் சமுதாயத்துல எப்படி எல்லாம் பார்ப்பாங்க, நம்ம எப்படி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சமுதாயம் நடத்துவாங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த ஒரு சூழ்நிலையும் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு வைராக்கியம் படிச்சாரு. சரிங்களா? இதோட இரட்டை மகிழ்ப்பு என்னன்னா, அந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்க, பெரிய ஒரு வகையான தலைக்கட்டு இருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பேரண்ட்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையா. சரிங்களா? ஒரு திருவிழா ஃபங்க்ஷன்ல கூப்பிட்டு அவங்க பெரிய பெருமைப்படுத்தினாங்களா. அதே காவல்துறை அதிகாரிகள் பெரிய பெருமைப்படுத்திருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ். சரிங்களா? அப்பதான் சொல்ற அந்த பையன், நான் அந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல, என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வகையான மகிழ்ச்சிக்கு அவங்க எல்லையே கிடையாது. சரிங்களா? அந்த ஒரு நாள் நான் பேரண்ட்ஸ் கண்டிப்பா கொடுத்துறேன். அது கடுமையா உழைக்கணும். என்ன வகையான பிரச்சனை வந்தாலுமே அந்த ஒரே ஒரு நாள்ப்பா, அந்த ஒரு நாளை நீங்க பாஸ், அந்த ரிசல்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்க, நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போயிரும். சரியா? அந்த ஒரு நாளுக்காண்டி கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க, உறுதியா வரும். நான் ஒன்னும் சொல்லவா, நம்முடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாரு. எப்பயுமே நான் அவனை போன் பண்ணி கேட்கிறேன், நான் என்னப்பா எக்ஸாம் நல்லா பண்ணிருக்கேன்ப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. சரிங்களா? அதே மாதிரி தான் அவனுக்கு ரிசல்ட் அவர் நினைச்சு பார்க்காம எதிர்பார்க்காம பாஸ் பண்ணிட்டாரு. சரியா? என்னன்னு பாத்தீங்கன்னு, எப்பயுமே எழுதுவேன், ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் சுத்தி விடுவேன், 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் ரைட் ஆகும். இந்த விட்டு நான் பார்த்தா 7 கொஸ்டின் 5 கொஸ்டின் ரைட்டா போயிடுச்சுப்பான்றாரு. சரிங்களா? அந்த ஒரு நாள். சரிங்களா? உங்களுக்கு விடாமுயற்சியோட அந்த ஒரு நாள் எல்லாம் சேரும் போது இவங்க பெரிய ஆள் ஆயிடலாம். சரியா? அந்த ஒரு நாள் உங்களுக்கு இப்ப வரலாம், நாளைக்கு வரலாம், நாளை கழிச்சு வரலாம். அதனால கடுமையா படிங்க, ஜெயிச்சலாம். சரியா? அந்த வீடியோ பாருங்க, நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சரிங்களா? அது என்னன்னு பாருங்க. அந்த 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 அவ்வளவு வகையான மதிப்பு மரியாதை தன்னுடைய மகன் ஒரு வேலைக்கு போகும்போது அவ்வளவு பேரண்ட்ஸ்க்கு அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு. சரிங்களா? இந்த வீடியோ பாருங்க. நம்ம இதுல டிஎன்எஸ் போர்டுல இப்ப என்னென்ன அப்டேட் உங்களுக்கு தெளிவான விளக்கம் நம்ம பாத்துடலாம். பாருங்க, எஸ்ஏ நோட்டிபிகேஷன். எஸ்ஏ நோட்டிபிகேஷன் சரியா எப்ப சார் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் கேட்கறாங்க. சரியா? எஸ்ஏ நோட்டிபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்ப செப்டம்பர் செகண்ட் வீக்ல உங்களுக்கு 2023 எஸ்ஏ தேர்வு செலக்ட் பண்ணவங்க செகண்ட் லிஸ்ட் விட்டுட்டாங்க, வைவாவுக்கு போறாங்க. சரிங்களா? அது முடிச்சோம் என்ன வேலை. சரிங்களா? இந்த உடனே நம்ம டிஎன்பிசி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன்னா மாணவர்களுக்கு ஜூன்ல நம்ம நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லிட்டேன், இவ்வளவு காலதாமதமாகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணதான் என்ன பண்றாங்க, நம்ம உள்ள இருக்கிறவங்க எல்லாமே சொல்றாங்க. விரைவில் அக்டோபருக்கு கால்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. சரிங்க? செப்டம்பருக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனா அக்டோபர் என்ன பண்ணிடலாம், கண்டிப்பா தொடர்ச்சியா படிங்க. சரிங்களா? இன்னொரு என்ன பிளஸ் பாயிண்ட், உங்களுக்கு ஜெயிலர் உள்ள சேர்க்கிறாங்க. சரிங்க? முன்னாடி ஜெயிலர்ல உங்களுக்கு ஒரு 60 வேகன்சி என்ன பண்ணிருந்தாங்க, டிஎன்எஸ் போர்டு டிஎன்பிசி எடுத்தாங்க, அந்த வேகன்சி அப்படியே உள்ள சேர்க்கிறாங்க. அப்படின்னும் போது இன்னும் வேகன்சி கூடும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜெயிலர ஒரு 2-3 ஆண்டுகள் எடுக்கவே கிடையாது. அது கண்டிப்பா வேகன்சி அதுக்கு 100 வேகன்சிக்கு மேல கூடும். அது நம்மளுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். சரிங்களா? அதனால அந்த வாய்ப்பு சரியா பயன்படுத்திட்டு நல்லா உட்காந்து படிங்க. சரியா? நல்ல ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வருதோ வரலையோ தெளிவா படிங்கப்பா. நான் சொன்னேன்ல, இந்த பையன் போலீஸ்ல ஃபெயில் தான், அடுத்து எதுக்கு எதிர்பார்க்கவே இல்லையே, கடுமையா படிச்சாரு, அடுத்தோட டாப் எடுத்துட்டு போயிட்டாங்களே. அதே போலீஸ் ஸ்டூடெண்ட்ல 1/2 மார்க் ஃபெயில் பண்ணி அழுது ஸ்டூடெண்ட் மனசு தேத்தி விட்டுருக்கேன். சரிங்களா? அடுத்த எக்ஸாம்ல எஸ்ஐ என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் டாப்பா வருவியா. அதுதான் வைராக்கியம், அதுதான் நம்ம ஜெயிச்சு காட்டுறது மிகப்பெரிய ஒரு த்ரில்லிங்கான விஷயங்கள். சரிங்களா? இன்னைக்கு அழுதுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் எஸ்ஐ ஒரு 6 மாசம் தான் வரும், எஸ்ஐ டாப்பா இருக்குமா, இவரை விட போலீஸை விட ஒரு 30 வருஷம் முன்னாடி போயிடலாம். சரியா? 30 வருஷம் ஒரு 3 மாசம் கஷ்டப்பட போறோம், அடுத்து நம்ம லைஃப்ல 30 வருஷம் செட்டில் ஆக போறோம். சரிங்களா?
நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க என்னென்னலாம் இழந்தீங்களோ எல்லாமே வரும். அந்த ஒரே ஒரு நாள் ரிசல்ட் நீங்க பாஸ்ன்னு வரும்போது எல்லாமே வரும். சரிங்களா? அதுக்காண்டி கடுமையா உழைங்க. எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் சரியாக வரதான் போகுது. கண்டிப்பா பாருங்க. அடுத்த போலீஸ் தேர்வு சரிங்களா? போலீஸ் தேர்வு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். எஸ்ஐ தேர்வுல அந்த பார்டர் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. போலீஸ் மிகப்பெரிய டாப் ஆவரா வராங்க. இது நம்ம மக்களால பார்க்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சியை பார்க்கலாம். நல்லா தொடர்ச்சியா படிங்க. நம்மளுக்கு போலீஸ் தேர்வு கண்டிப்பாக வரதான் போகுது. சரிங்களா? மெயினா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் இன்னொரு வகையான ஒரு புது பொருளை கலைப்பறாங்க. சரிங்களா? நவம்பர்ல அவங்க செலக்ஷன் போறதாக சொல்றாங்க. சரிங்களா? கண்டிப்பாக எந்த வழி நம்ப தெரியல. ஆனா நவம்பர் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்து நவம்பர்ல இருந்து அடுத்த நவம்பர் என்ன பண்ணலாம், அவங்களுடைய ட்ரைனிங் பீரியட் இருக்கு. சரிங்களா? ட்ரைனிங்ல அடுத்த நோட்டிபிகேஷன் வராதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. 2019 நோட்டிபிகேஷன் வந்துச்சு. 2023 ட்ரைனிங் இருக்கும் போதுதான் நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூன் மாசம் வர நோட்டிபிகேஷன் இவ்வளவு டிலே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உறுதியை எடுத்துருவாங்க. பாத்தீங்களா? அவங்க 1 இயர் ப்ராசஸ் ஆயிரும். சரிங்களா? மாதிரி எக்ஸாமுக்கு 3 மாசம் டைம் தருவாங்க. ரிசல்ட் போறதுக்கு அடுத்த ஒரு 3 மாசம், அடுத்த ஒரு மாசம், பிசிக்கலுக்கு அடுத்த ஒரு நெருக்கி 2 மாசம் நெருக்கி விடுவாங்க. அடுத்து வைவா இருக்கு. இப்படி 1 இயர் கரெக்டா டேலி பண்ணி கொண்டு போயிருவாங்க. அதை பத்தி அந்த பொருளையே நம்பாதீங்க. சரிங்களா? மொத்தம் 100க்கு 100 அது பொருள். சரிங்களா? அதை நம்பாதீங்க. சரிங்களா? கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வரும். போலீஸ் நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு வரதான் போகுது. சரியா? அது பாருங்க. அடுத்து என்ன இன்னும் ஒரு சீக்கிரட்டான விஷயம் என்னன்னா, போலீஸ் எஸ்ஐ தேர்வு வேகன்சி இன்க்ரீஸ் சொல்லி தமிழக அரசு ரகசியமான ஒரு அறிக்கை அனைத்து டிஜிபி ஆபீஸ்க்கு விட்டுருக்காங்க. இது 100க்கு 100 உண்மைகள் தான். சரிங்களா? நம்முடைய அதிகார வட்டங்களை கேட்கும் போது கேட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு சட்ட ஒழுங்கு மிக பெரிய பிரச்சனை. சரிங்களா? சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, ஆளுநர் ஆர்டிகல் 356 பயன்படுத்தி ஒரு மாநில கலைக்கூடிய அதிகாரங்கள் இருக்கு. சரிங்களா? அதனால இது முழுக்க காவல்துறை என்பது முதலமைச்சர் இருக்கக்கூடிய, அதனால எப்படியா வேகன்சியை உருவாக்குங்க. நீங்க நம்ம தமிழகத்துல 1,20,000 சம்திங் போலீஸ் இருக்காங்க. ஒரு 2 லட்சம் வரைக்கும் கூட நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு உருவாக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்மளுக்கு தெளிச்சு விட்டுருக்காங்க. அதான் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு சொல்றேன்னா நான் ஒரு நல்ல நம்பிக்கையோட படிங்கன்னு தான். சரிங்களா? அதே மாதிரிதான் உண்மைதான். இப்ப பாத்தீங்கன்னு நிறைய டிஸ்ட்ரிக்ட் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட தாலுக்கு என்ன வருது, 30 மேற்பட்ட தாலுகா எல்லாம் வருது. அதுக்கு ஒரு தாலுக்கு எஸ்ஐ போடணும். அப்ப என்ன பண்ற, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு 1980 90 இவ்வளவு மக்கள் தொகைக்கு ஒரு எஸ்ஐ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அரசு ஒரு கால வரையறத்தை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம 20th செஞ்சுரி வந்துட்டா, அதுக்கப்புறம் 24 வருஷம் ஆகி போச்சு. சரிங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப நியூ அப்டேட் படி உங்களுக்கு மக்கள் தொகை குறைச்சி எஸ்ஐ எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரகசிய அறிக்கை விட்டதாக சொல்றாங்க. அது கண்டிப்பா நம்பத்தக்க தகவல் தான். உறுதி என்ன பண்ணலாம், நம்பி நம்ம படிக்கலாம். வேகன்சி கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது முழுக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை. சரிங்களா? அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நம்மளுக்கு வரப்போகுது. சரிங்களா? நம்மளுக்கு பாசிட்டிவா யோசிப்போம். சரிங்களா? எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு அரசு மத்தியில் இது கடைசி நோட்டிபிகேஷனா இருக்கு. ஏன்னா கண்டிப்பா 2026 தான் உள்ள போறவங்க வைப்பாங்க. அப்படி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே எலெக்ஷன் வர மாதிரி இருக்கு. சரிங்களா? எஸ்ஐ போலீஸ் அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் அதுவும் நம்பலாம். வேகன்சி கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லாமே கூட ஒரு அடிக்க சொல்லிட்டே இருப்பேன் கிளாஸ்ல, இந்த டயத்துல நீங்க படிக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு ஜாம்ப் ஆனுப்பான்னு சொல்லுவேன். சரிங்க? எல்லாமே கூடி வருது. அந்த டயத்துல படிச்சாலும் ஈஸியாக தேர்ச்சி அடைஞ்சிடலாம். அடுத்து பாருங்க, எந்த படத்துக்கு ஏன்னா கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வர்றது உறுதியாயிருச்சு. சரிங்களா? வேகன்சி இன்க்ரீஸ் பண்றது அது உறுதியாயிருச்சு. சரிங்களா? அது கண்டிப்பா நான் உங்களுக்கு ட்ரைனிங் இருந்தாலும் நோட்டிபிகேஷன் வர்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சரிங்களா? இதை முதல்ல நம்புங்க. அதுக்கப்புறம் என்ன வரணும், எந்த பாடத்தை படிக்கணும். சரிங்களா? ஃப்ரெஷ்ஷா படிப்பாங்க. நாங்க தேர்ச்சி அடைஞ்ச முடிஞ்சிருமான்னு கேட்பாங்க. கண்டிப்பா முடியும். பிளான் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா நான் ஈஸியா தேர்ச்சி அடையலாம். சரிங்களா? பாருங்க, எந்த பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். 2023 எந்தெந்த பாடத்தை முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க நம்ம போர்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாவே உங்களுக்கு ஒரு PDF ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரியா? இது பாருங்க 2023 நம்ம கேட்கப்பட்ட வினாக்கள் தான். சரிங்களா? அது பாருங்க, அறிவியல் பிளஸ் அது சைக்காலஜி. இது நல்லா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு 60, இங்க ஒரு 30, சரியா 90 கொஸ்டின். இன்னொரு ஒத்தையாரிட்ட சுத்தி விட்டா உங்களுக்கு அங்கிட்டு ஒரு 70 கொஸ்டின்ல வந்துரு. அதனால கண்டிப்பாக நீங்க இப்ப கால் ஃபார் லாட் டயத்துல இது ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா? எப்ப கேட்டாலும் சொல்லணும். ஏன்னா TNPSC படிக்கக்கூடிய மாணவர் ரெண்டு என்ன பண்ண மாட்டாங்க, இது ரெண்டுமே படிக்க மாட்டாங்க. சயின்ஸ் படிக்க மாட்டாங்க, உங்களுக்கு என்ன உலகில அதிகம் போட்டு பார்க்க மாட்டாங்க. இதுல ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அவங்களும் ஓவர்டேக் பண்ண முடியும். போட்டியில் கடுமையா இருக்கும். சரிங்களா? அதனால என்ன தவிர்க்க முடியாம நல்லா உட்கார்ந்து படிங்க. இதுதான் பாருங்க, அறிவியல் 28 கொஸ்டின், அரசியலமைப்பில் 14 வினாக்கள், வரலாறுல 13 வினாக்கள், புவியில 10 வினாக்கள், நடப்பு நிகழ்வுகள் 8 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. பொருளாதார 7 மொத்தம் 80 வினாக்கள் இதுல கேட்டிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு 60 வினாக்கள். சரிங்களா? இதுதான்
ஃபுல் பிரிண்ட் சிலபஸ் இதே மாதிரிதான். சயின்ஸ்ல எத்தனை உங்களுக்கு என்ன கொஸ்டின் நீங்க சிலபஸ் எண்ணி பார்த்தீங்களாமே 26 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. சரிங்களா? சயின்ஸ் பொறுத்தளவுக்கு முழுக்க பாக்ஸ் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கணும், புக் பேக் நல்லா தெளிவா படிச்சுக்கணும், பிளஸ் வந்து புக்ல இருக்கிற முக்கியமான கருப்பு வார்த்தைகள் இருக்கு, இதே தான்ப்பா கேட்கறாங்க. சரிங்களா? கொஸ்டின்ஸ் எடுக்கிற நம்மள ஏடிஜிபி சென்சார் சொல்றதான் அவர் டீமே கொஸ்டின் எடுத்திருக்காங்க. சரிங்களா? மெயினா நாங்க படிச்சதுல நல்லா சார் ரொம்ப ஒரு தங்கமான கேரக்டர், என்ன டவுட் கூட அவர் சொல்லுவார். சரிங்களா? அதுனா எதன் அடிப்படை கொஸ்டின் எடுப்பாங்களோ அந்த வகையான ஒரு பேட்டர்ன் தான், சிலபஸ் அடிப்படையா தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வருது. ஏன்னா அவங்க படிச்சது எப்பயே படிச்சுட்டு உள்ள வந்திருப்பாங்க, அந்த அப்டேட்ல இருக்க மாட்டாங்க. அப்ப டிஎன்எஸ்ஆர் என்ன சிலபஸ் விட்டுருக்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மாடல் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் இருக்கு. அதே மாதிரி பேஸ் பண்ணி படிங்க, ஈஸியான முழு மதிப்பெண் வாங்கிடலாம். சரியா? இதுதான். சரி, உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இதை பிடிஎஃப் வைக்க சொல்றேன், டவுன்லோட் பண்ணி பாத்துங்க. அடுத்து என்ன மிகப்பெரிய டவுட் இருக்கும்னா கேட்பாங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்டா உங்களுக்கு வந்து எப்படி இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் எங்க இருக்கு, எப்படி படிக்கணும்னு கேட்பாங்க. அதுவும் உங்களுக்கு நான் போர்டுக்குள்ள அந்த டிஎன்எஸ் போர்டுக்குள்ள போய் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி படிக்கணும் உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? கரெக்டா பாருங்க. நீங்க வெப்சைட்ல போனீங்கன்னு வச்சுங்க, டிஎன்எஸ்ஆர் போர்டுன்னு அடிச்சாவே போதும், வெப்சைட்க்கு டைரக்டா உள்ள போயிடும். சரிங்க? டைரக்டா உள்ள போயிட்டு இதான் வெப்சைட். சரிங்க? டைரக்டா உள்ள போயிடும். உள்ள போனவொடனே இங்க இருக்கு. சரிங்க? இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்க, தமிழ் தகுதி மொழி தேர்வு எல்லாமே இருக்கு. எஸ்ஐ தேர்வுக்கான இதுதான், சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான தீயணைப்பு மீட்பு ஒருங்கிணை பணின்னு சொல்லிட்டு பாடத்திட்டம், மாதிரி வினாக்கள், தமிழ் தகுதி தேர்வு, பொது தேர்வு எல்லாமே இருக்கு. இது நீங்க டவுன்லோட் பண்ணி என்ன பண்ண போறீங்க, பாக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய படிக்க ஸ்டூடெண்டா இருந்தாலுமே என்ன டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு சிலபஸ் டவுன்லோட் இது நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கணும். புக்ல படிக்கும் போது இந்த ஏரியா சிலபஸ்ல இருக்கு, குடியரசு இருக்கு, அப்படின்னா குடியரசு பத்தி கொஸ்டின் கேட்க போறாங்க. நம்ம என்ன பண்ணல, அதை போற நல்லா படிக்கணும். அமீரங்களை பத்தி கொஸ்டின் இருக்கு, அப்படின்னா அமீரங்க சம்பந்தமா புக்ல எங்க இருக்கு, 8வது இருக்கு, 9வது இருக்கு, 10வது இருக்கு, 12th கொடுத்திருக்காங்க சொல்லிட்டு நல்லா பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி படிச்சு வச்சுக்கணும். அதுதான் சிலபஸ் படிங்க, மாடல் கொஸ்டின் படிங்கன்னு சொல்லி நம்ம தலையா அடிச்சுக்கிறது அதுதான். சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. இது உங்களுக்கு டவுன்லோட் போறது எப்படி, கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? அப்படிதான் கிளிக் பண்ண முடிச்சுங்க. உங்களுக்கு நான் சிலபஸ் காமிக்கிறேன். சிலபஸ் ரொம்ப சிம்பிளா தான் பாருங்க சிலபஸ் எல்லாம். சரிங்களா? சிலபஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பகுதி ஆன்னு பிரிச்சிருப்பாங்க, பகுதி ஆன்னு ஒரு ஒரு எத்தனை 3 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே தமிழ் தகுதி தேர்வு தான். தமிழ் தகுதி தேர்வு கவலைப்படாங்க, ஈஸியா தேர்ச்சி அடைஞ்சலாம். அது வந்து சிம்பிளான விஷயம் தான். சரிங்களா? இன்னும் இங்கிலீஷ் மீடியம் இருப்பீங்க, அதனால புக் சேல்ஸுக்கான்னு சொல்லல, நம்ம 170 பேஜ் தான் போட்டிருக்கு தமிழ் தகுதி மொழி தேர்வு. அதை நீங்க தலைகீழ மனப்படம் பண்ணா போதுமானதா, என்ன பண்ணலாம், ஈஸியா தேர்ச்சி அடைஞ்சலாம், நல்ல ஹை மார்க்குமே எடுக்கலாம். சரிங்களா? நீங்க கம்மியான 40 மார்க் எடுத்தாலே உங்களுக்கு போதுமானது. சரிங்களா? அதனால பாத்துங்க, இந்த சிலபஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி எல்லாம் பாத்துங்க. ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அதனால தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது பகுதி வரைக்கும் இருக்கும்பா. சரிங்க? அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகுதி ஆளா உங்களுக்கு பார்ட் 2 படிப்பாங்க. பொது அறிவு 40 வினாக்கள் பிரிப்பாங்க. சரிங்களா? 40 மதிப்பெண் 80 வினாக்கள் இருக்கு. ஒரு கொஸ்டின் 6 மார்க் இருக்கு. அது உளவியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 வினாக்கள் 30 மதிப்பெண்ண பிரிப்பாங்க. அது உங்களுக்கு இதான் சிலபஸ். பொது அறிவியல்ல கொடுத்திருப்பாங்க. பொது அறிவியல் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்துங்க. அது வரலாறு, புவியியல், பொருளாதாரம் இதே சிலபஸ் அடிப்படையில் தான் பச்சைங்க. நீங்க பொண்ணு பாத்தீங்கன்னு வச்சுங்க, மக்கள் தொகைன்னு கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? மக்கள் தொகை பத்தி 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரி, ஏன் கேட்டாங்கன்னா இந்த மக்கள் தொகை என்பது எக்கனாமிக்ஸ்ல இருக்கு. மக்கள் தொகை இங்க எக்கனாமிக்ஸ் இருக்கா, அதே மாதிரி பாருங்க ஜியோகிராஃபில இருக்கு. சரிங்களா? மக்கள் தொகை ஜியோகிராஃபில இருக்கா, இதுதான் லாஜிக். சரிங்களா? உண்மையில மக்கள் தொகை பத்தி இவ்வளவு கொஸ்டின் கேட்கிறாங்க, ப்ளூ பிரிண்டே தெரியலன்னு சொல்லக்கூடாது. சரியா? மக்கள் தொகை 2 சிலபஸ்ல இருக்கு, அதெல்லாம் கேட்க போறேன்னு அர்த்தம். அதை பத்தி நம்ம தெளிவா வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் தொடர்ச்சியா பாருங்க, நல்லா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு புரியுதா? அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே தெளிவா கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு சைக்காலஜில எப்படி எப்படிலாம் இருக்கு, உங்க லா சம்பந்தமா கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. நீங்க தெளிவா முதல்ல படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்து நல்லா புரிதல் கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணிடலாம், நம்ம இது பண்ணலாம். சரிங்களா? அடுத்து என்னன்னா உங்க மாடல் கொஸ்டின் அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அடுத்து மாடல் கொஸ்டின்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்பான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாடல் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அந்த மாடல் கொஸ்டின் கூட நம்ம காமிக்கிறேன். சரியா? இதுதான் சயின்ஸ்ல கொடுக்கப்பட்ட வினாக்கள். சயின்ஸ் என்ன கொஸ்டின்லாம் கேட்பேன். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா இயற்பியல தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. இயற்பியல ஒரு 5 கொஸ்டின், வேதியியல்ல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பேன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இதே பேஸ்ல தான் அப்படியே கேட்கிறாங்க. சரியா? சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே அச்சுமாரா அப்படியே இருந்துச்சு. பிஹெச் மேலே எல்லாம் கேட்டிருக்காங்க. சரியா? அந்த பாக்சைட் தனிமத்தின் தாதுல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரியா? அலுமினியத்தின் தாது சொல்லுவாங்க. இதே மாதிரிதான். சரியா? இது என்ன பேஸ் பண்ணி கேட்கிறாங்க, அதே மாடல் தான் அப்படியே கேட்கிறாங்க. தயவு செய்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க, மாடல் கொஸ்டின் பாருங்க. சரிங்களா? போர்டு ரிலீஸ் பாடத்திட்டம் சிலபஸ் பாருங்க, பார்த்துட்டு புக் பேக் நல்லா படிங்க. அப்புறம் புக்ல கொடுக்குற பாக்ஸ் நல்லா படிங்க, புக்ல கொடுக்குற பிளாக் லெட்டர்ஸ் நல்லா படிங்க. என்ன பண்ணிடலாம், 100 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். அடுத்து எங்கிட்டாச்சும் ஒரு கொஸ்டின் பேக்கணும் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு 120 அழகா நம்மளுக்கு வந்துரும். சரிங்களா? இதுல போயிட்டு நீங்க உள்ள போயிட்டு என்ட்ரியானே போதும் பாத்தீங்க, பிசிக்கல் ஃபுல் ஸ்டார் இன்டர்வியூ ஃபுல் ஸ்டார் அடிச்சாவே உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்மா உறுதிதான். சரிங்களா? சரி, அடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்கு, அது நம்ம பாத்துருவோம். இதான் முடிஞ்சா அப்படின்னா போர்டுக்குள்ள போறீங்க, சிலபஸ் எடுக்க போறீங்க, பிளஸ் நம்மளுக்கு என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறீங்க. சரிங்களா?
அடுத்து பார்த்துட்டு அடுத்து என்ன ஒரு டவுட் இருக்கும்னா பார்த்தாச்சு சார், முதல் முயற்சியில தேர்ச்சி பெற முடியுமா சார், ஸ்டடி பிளான் கொடுங்க சார் சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டடி பிளான் சரிங்களா. இதை மட்டும் பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு என்னென்ன படிக்கணும், கண்டிப்பா புக் பேக் நல்லா படிச்சுக்கணும், பாக்ஸஸ் நல்லா படிச்சுக்கணும் சரிங்களா. அதை படிச்சுட்டு சைக்காலஜி நல்லா போட்டு பார்க்கணும். இது நாலுமே அன்றாட உங்களுக்கு ஒரு சைக்காலஜி குறைஞ்ச ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் போட்டு பார்க்கணும் சரிங்களா. சயின்ஸ் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிக்கணும். இது பேஸ், இது 6 மணி நேரம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் சரிங்களா. இதை வச்சுட்டு நீங்க இதுக்கு ஏத்தமே ஷெட்யூல் போடுங்க, போட்டு நீங்க தான் படிங்க. என்ன பண்ணிடலாம் ஈஸியா ஒரு டெஸ்ட் பேட்ச், கண்டிப்பா டெஸ்ட் பேட்ச் ரொம்ப முக்கியமானதுப்பா. ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி போட்டேன்னு வச்சுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஓடிட்டே இருக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில நோட்டிபிகேஷன் முன்னாடியே நம்ம படிச்சு முடிச்சிடலாம். அப்புறம் என்ன ஜாலியா கூலா படிக்கலாம் சரியா. அதனாலதான் சொல்றது முதல் முயற்சி தேர்ச்சி பெறலாம். ஸ்டடி பிளான் சொல்லிட்டு ஒரு பெருசா எதுவும் கிடையாது. ஒரு நாளைக்கு உங்க சைக்காலஜியே உங்க ஸ்டடி பிளான் சேர்த்துங்க, 2 மணி நேரம் சேர்த்துங்க. சயின்ஸ் ஒரு 4 மணி நேரம் சேர்த்துங்க. ஜிஎஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் படிங்க போதும். 8 மணி நேரத்துக்கு மேலாம் படிச்சு நம்ம வந்து யூபிஎஸ் எக்ஸாம் எழுத போறோம், டிஎன்எஸ் போர்டு டிஎன்பிசி எக்ஸாம் எழுது, நம்மளுக்கு வந்து காவல்துறை தேர்வு எழுத போறோம் சரிங்களா. அவங்க வந்து என்ன பண்றாங்க, 1:1 கூப்பிடுறாங்க, 1:5 கூப்பிடுறாங்க. உங்களுக்கு 900 வேகன்சி வரப்போகுதுன்னா எத்தனை பேர், 4500 பேர், 5000 பேர் நெருக்கி கூட போறாங்க. 5000 பேர் ஒரு ஆள் வரமாட்டோமா சரிங்களா. 1000 பேர் கிடையாது, 900 கிடையாது, 5000 பேர் ஒரு ஆள் வந்தா போதும் சரிங்களா. ஈஸியா நம்ம தேர்ச்சி அடைஞ்சிடலாம் சரியா. அப்புறம் பாருங்க, அந்த காலேஜ் ஃபைனல் ஸ்டூடெண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கே இருப்பாங்க சரிங்க. நான் காலேஜ் வந்து ஃபைனல் படிக்கிறேன் சார், நான் வந்து இந்த கொஸ்டின் இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணலாமா சார் கேட்பாங்க. கண்டிப்பா பண்ணலாம், நீங்க அப்ளை பண்ணலாம் சரிங்களா. காலேஜ் என்னன்னா நீங்க வந்து அந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க, கடைசி ரிசல்ட் வந்துருக்கணும் சரிங்களா. நம்ம போர்டுல போன் பண்ணி கேட்டு என்ன சொல்றாங்கன்னா, கடைசி ரிசல்ட் வந்தா ஓகே தான் சார், நீங்க என்ன பண்ணல அடுத்து உங்களுக்கு பிசிக்கல் எல்லாம் கூப்பிடும் போது நீங்க ஓரா மார்க்ஷீட் வந்தாவே போதுமானது. அதாவது அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணிருக்கேன், கடைசி இயர் நீ எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும் சரிங்களா. பாஸ் பண்ணாம இருந்து அப்ளை பண்ண முடியாது. பாஸ் பண்ணிருந்தா போதுமானதா. எனக்கு ஓவரா மார்க் ஷீட் வரல சார், ப்ரொஃபஷனல் வரல சார், கன்சல்ட் மார்க் ஷீட் வரல சார், தேவையே கிடையாது சரிங்களா. நீங்க வந்து மறுபடியும் வெரிஃபிகேஷன் உள்ள போகும்போது உள்ள கொண்டு போனா போதுமானது. அது 1 இயர் ஆகும், அந்த 1 இயர்க்குலாம் அழகா வந்துடும். ஆனா நீங்க என்ன பண்ணி இருக்கணும், உங்களுக்கு தேர்ட் இயர் ஃபுல்லா முடிச்சிருக்கணும் சரிங்களா. அறியறது இருக்கக்கூடாது, முடிச்சிருக்கணும். கண்டிப்பா இருங்க, முடிச்சிருந்தா என்ன பண்ணிடலாம் போயிடலாம். நம்முடைய மாணவர் பயந்துட்டே இருந்தார் சரிங்களா. நான் சார் எனக்கு வந்து ஓவரா மார்க் ஷீட் வரல, நான் பாஸ் தான் ஓவரா மார்க் ஷீட் வரல, கன்சல்ட் மார்க் ஷீட் வரல, காலேஜ்ல கேட்டா ஒரு கன்சல்ட் மார்க் ஷீட் கொடுக்க மாட்டாங்க, அப்ளை பண்ண வேணாம் சார். ஆனா வெப்சைட் கேட்கும் போது உங்களுக்கு டிஎன்எஸ் ப்ரொஃபஷனல் நம்பர் கேட்கறாங்க, ஆனா அது கன்சல்ட் மார்க் ஷீட் கேக்குறாங்க சார், இப்படி சார் அப்லோட் பண்றதுன்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன போர்டுன்னு சொன்னாங்க, நீங்க அந்த நம்பர் மட்டும் டைப் பண்ணீங்க, உங்கள்ட்ட என்ன சர்டிஃபிகேட் கடைசி இருக்கோ தேவை முடிச்சதுக்கான ப்ரூஃப் இருக்கோ அதை மட்டும் வைங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் அதையும் கேட்டாங்க சரிங்களா. அதை கேட்டுட்டு இப்ப முடிச்சிட்டீங்களா சார்னு கேட்டாங்க. காமிச்சோன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, உடனே எடுத்துக்கிட்டாங்க சரிங்க. நல்லா யோசிச்சு பாருங்கப்பா. போர்டை பொறுத்த அளவுக்கு ஒரு மாணவர் ஒரு 5 லட்சம் மத்தியில ஒரு போட்டி ஓட்டு உள்ள வந்து ஒரு எல்லைக்கோட்டு வரை நிக்கிறேன்னா அவன் தான் மிகப்பெரிய சிங்கம் சரிங்களா. சாதாரண சிங்கம் கிடையாது, அது மிகப்பெரிய ஒரு அசுர சிங்கம் மாரி. இவ்வளவு காம்படிட்டிவ் போயிட்டு வரான்னு வச்சுங்க, உங்களை பெரிய ஒரு ஆபீஸர் வரைய இருப்பாங்க சரிங்களா. அதனால யாருமே உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணணும், உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பணும், இதெல்லாம் இது பண்ணவே மாட்டாங்க. அதனாலதான் இந்த எஸ்ஐ செலக்ஷன் வரும்போது அடுத்த நோட்டிபிகேஷன் வரப்போகுது, படிங்க சொல்லியிருக்காங்க. நம்ம சாரே சொல்லுவாங்க, நல்லா படிச்சிருப்ப ரோப் எல்லாம் அவன் ஏற முடியாத போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, எனக்கு வந்து நான் ஃபீல் பண்ணி அழுதுருப்பான்னு சொல்லி ஒரு 2ஆம் காவல் அதிகாரி சார் இருக்காரு சரியா, நல்லவங்க தான், அவங்க ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு வரேன், ஆனா ரோப் ஏற முடியலையே, நம்மளால எதுவும் பண்ண முடியலையே சொல்லி ஃபீல் பண்ணுவாங்களா சரியா. அந்த எல்லாருமே அப்படிதான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. காவல்துறை ஓடும் போது நீங்க கிளாப் பண்ணி வரவே இருப்பாங்க சரிங்களா. அதனால காவல்துறை தேர்வு பெருசாலாம் நம்மளுக்கு பயமற்ற ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே ஈஸியான எக்ஸாம் தான். ஒரு நல்ல ஒரு சேவை மனப்பான்மையா படிங்க, ஈஸியா வந்துடலாம் சரியா. அடுத்து பாருங்க, டிஎன்எஸ் போர்டுன்னு பொற்காலம் கண்டிப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மள சீமால் அகர்வால் மேமா மிகப்பெரிய ஒண்ணு, நம்ம கணின் ஐஏஎஸ் அகடன் சார் மிகப்பெரிய வரவேற்கலாம் சரிங்களா. ஒரு இருண்ட காலமா இருந்த நம்மள சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு ஜான்சிராணி யாரப்ப சொல்லுவாங்க, தென்னாட்டு ஜான்சிராணி சொல்லி வேலுநாச்சியார் சொல்லுவாங்க. அதே மாதிரி டிஎன்எஸ் போர்டுன்னு ஒரு வேலுநாச்சியார்னா நம்மளுக்கு சீமான் அகர்வால் மேம் தான் சரிங்களா. இவங்க இருக்கும் போதுதான் தனியா டிஎன்எஸ் போர்டுக்குன்னு ஒரு சிலபஸ் ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு ஆண்டு பிளான் ரிலீஸ் பண்ணாங்க. ஜூன் மாசம் நோட்டிபிகேஷன் வரணும், அடுத்து 3 மாசம் எக்ஸாம் வேணும், அடுத்து 1 மாசம் ரிசல்ட் போடணும், அடுத்து நான் பிசிக்கல் 2 மாசத்துல கூப்பிடணும், அடுத்து இன்டர்வியூ வைக்கணும், அடுத்து எந்த வகையான ஒரு துளி கூட சந்தேகம் கிடையாதுப்பா எக்ஸாம்ல சரிங்களா. அந்த மால் பிராக்டிஸ் வாய்ப்பே கிடையாது, ரொம்ப அக்யூரேட்டா நடந்தது சரிங்களா. அவங்களுடைய காலத்தை மிகப்பெரிய ஒரு பொற்காலமா சொல்லணும். இன்னைக்கு சிவில் சர்ப்பலையை மாத்திருக்காங்க, அது சின்ன வகையான சொல்றாங்க சரிங்களா. அந்த அதாவது பிரச்சனை வரத்தான் செய்யும் இந்த கோர்ட்ல வந்து நம்மளுக்கு இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு அவங்க நாலேஜுக்கு இல்லாம சில வகையான இடஒதுக்கீடு எல்லாமே தலையிட்டு இருக்க முடியாது. அந்த பிரச்சனை அரசுக்கு அவங்களுக்கு முரண்பாடு வந்ததை சொல்றேன். அது நம்ம 2வது விஷயம், எங்க போனாலும் அங்க பெஸ்டா தான் இருப்பாங்க சரிங்களா. இன்னைக்கு நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, சகாய் ஐஏஎஸ் பாத்திருப்பீங்க, தமிழகத்துல ஒரு புரட்சி ஏற்படுத்தினவர், மதுரையில ஏற்படுத்திட்டு அடுத்து கோஆப் டாக்ஸ் மாத்துறாங்க, மிகப்பெரிய வறுமையில ஓடி இருக்கிற டிபார்ட்மெண்ட் தான் ஒண்ணாங்க கோட் சகாய் அவர்கள் என்ன ஒண்ணாங்க, அப்படியே மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை கொண்டு போன தலைவர் தான் நம்ம சகாய் அவர்கள். இன்னைக்கு அவரை மறைக்கப்பட்ட ஒரு பிம்பமா இருக்காரு சரியா. அதே மாதிரிதான் எங்க போனா சிறப்பா தான் இருப்பாங்க.
உங்களுக்கு இன்னொரு தலைவர் இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த டிஎன்எஸ் புதிய தலைவர் வந்து டிஎம்கே சார்னு சொல்லுவாங்க. சரியா? அதான் நிறைய இந்த படிக்கிற மாணவர் கீழே கமெண்ட் மூடுறாங்கப்பா. நம்மளுக்கு யாரா இருந்தா நமக்கு நான் சரிங்களா? உண்மையிலே பாத்தீங்கன்னு வச்சுக்க 2003 ஏன் இப்படி சொல்றாங்க வரலாறு தெரிஞ்சுக்க. 2003 ஒரு ஸ்கூல்ல எந்த ஸ்கூல் சொல்ல விரும்பல, உங்க சென்னையில ஒரு ஸ்கூல்ல ஒரு காலேஜ்ல பிரச்சனை வருது. அப்ப இருக்கும்போது அப்பதான் இப்ப இருக்கிற சுனில்குமார் இருக்காரு பாத்தீங்களா, அவரு அந்த இன்சார்ஜ் அங்க நடக்க பிரச்சனை எல்லாமே இன்சார்ஜ் எடுத்து பாத்துக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாரு, நம்ம தற்போதைய முதல்வர் வந்து உள்ள வரும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு ஏன்னா அப்ப சிஎம் இருக்குது, அம்மா சிஎம் இருக்காரு. 2003 உங்களுக்கு தெரியும், அம்மா சிஎம் இருப்பாங்க. அப்ப நான் மதிப்புக்குரிய தற்போது முதல்வர் உள்ள வரும்போது ஸ்டூடெண்ட் பேசுறாங்க, அதுக்கு அலோவ் கொடுக்குற அலோவ் பண்ணல சார், சுனில்குமார் சார் அலோவ் பண்ணல. உடனே என்ன பண்றாங்க, மீறி பேசுறாங்க, சின்ன வகையான முரண்பாடு வந்ததா சொல்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, விட்டுட்டாங்க. சரிங்களா? அடுத்து மதிப்புக்குரிய அம்மா ஜெயலலிதா என்ன சொல்றாங்க, மிகப்பெரிய ஒரு முரண்பாடு ஏற்பட்டதாகவும் நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நம்ம வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் சொல்றாங்க. உடனே நம்முடைய இப்ப இருக்கிற போர்டு சுனில்குமார் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லை மேடம், ஒன்னும் பிரச்சனை இல்லை சொல்ற மாதிரி பேசினாங்க போனாங்க, இது அந்த அளவு பெரிய விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, நீங்க எங்களுக்கு ஆப்போசிட் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்றாங்க, உடனே வந்து டிராபிக் மாத்தனா சொல்றாங்க. சரியா? டிராபிக் மாத்தனா சொல்றாங்க. அவங்க டிராபிக்ல மிகப்பெரிய ஒரு நேர்மையான அதிகாரியை இருந்து சிக்னல் முறைகளை கொண்டு வந்து சென்னையில மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் ஒரு சிக்னல் கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு புகழ் வந்து சுனில்குமார் ஐபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க. சரிங்களா? அது எந்த வகையான ஒரு துறையில வெற்றித்துறை உருவாருங்க அந்த சுனில்குமார் ஐபிஎஸ் சொல்லுவாங்க. கண்டிப்பா வந்து ஓய்வு பெற்ற தலைவர் நல்லா யோசிச்சு பாருங்க, ஓய்வு பெற்ற தலைவருக்கு வந்து ஒரே சிந்தனை தான் இருக்கு, அவங்க வந்து கட்சிக்கு சார்பாக இருக்க மாட்டாங்க, அதனால நல்லா சுயமா முடிவெடுப்பாங்க, நல்ல ஒரு திறமையான நபரு, எந்த வகையான இவருடைய வந்து எந்த வகையான ஒரு சின்ன ஒரு கரை கூட கிடையாது. அதனால இந்த போர்டை இன்னும் மென்மேல் வளர்த்துட்டு தான் போவாங்க தவிர இன்னும் போய் வந்து அந்த பிரச்சனை வருமா இந்த பிரச்சனை வருமா இடஒதுக்கீடு வருமான்னு சொல்லி எதுவுமே கவலைப்படாதீங்க. ஒரு சிறந்த ஒரு நேர்மையான அதிகாரி. சரிங்களா? நம்ம அகாடமி சார்பாக ஒரு வாழ்த்து தெரிவிக்கலாம். ஷீமால் அகலவர் மேமும் என்ன பண்ணிருக்காங்க, இப்ப சப்ளை சிவில் சப்ளை சொசைட்டி எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். சரியா? எங்க போனா என்ன சிங்கமா தான் இருக்கும். சரியா? புலியா தான் இருக்கும். சரிங்களா? டிபார்ட்மெண்ட் சிறந்ததா விளங்குவாங்க, மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். சரியா? அதனால இதுக்கு வந்து கவலையப்படாதீங்க, இன்னும் டிஎஸ்ஆர்பி இன்னும் சிறப்பா நடக்கும். சரியா? சரி பாருங்க, அடுத்து பிஎஸ்டிஎம் இந்த ஃபோர்த் சர்டிபிகேட் பிஎஸ்டிஎம்லாம் 20% கோட்டா நமக்கு இருக்குப்பா. சரிங்களா? 20% கோட்டா என்பது நீங்களுக்கு 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், காலேஜும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். இதுல இருந்தா உங்களுக்கு 20% கோட்டா வரும். உங்களுக்கு போன வட்டம் ஒரு 5 மார்க் டிஃபரெண்ட் வந்துச்சு. சரிங்களா? 5 மார்க் ஒரு 7 மார்க் டிஃபரெண்ட் வந்துச்சு. சரிங்களா? 7 மார்க் உங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப்பா இருக்கு. அந்த பிஎஸ்டிஎம் வச்சிருக்கோங்க, கொஞ்சம் என்ன பண்ணலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா நல்ல டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், ஜாப் கன்ஃபார்ம் உறுதி. சரிங்களா? 5 மார்க் எங்க இருக்கு, 1/2 மார்க்லயே ஃபெயில் ஆனவங்க நிறைய இருக்காங்க பாத்தீங்கன்னா, அப்புறம் 5 மார்க் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். சரிங்களா? அடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா பத்தி நிறைய கேட்பாங்க, அது எப்படி சார் வாங்குறது? சரிங்களா? அதை கேட்பாங்க. நீ ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்பது திடீர்னு உடனே வாங்க முடியாதுப்பா. சரிங்களா? இது வந்து ஒரு 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 பிரிப்பாங்க. ஃபார்ம் 1 இன்டர்நேஷனல் லெவல், நீங்க ஒலிம்பிக் லெவல்ல போனீங்கன்னா ஃபார்ம் 1 கொடுப்பாங்க. அதே மாதிரி நேஷனல் லெவல் இந்தியா லெவல் போய் விளையாண்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து ஃபார்ம் 2 கொடுப்பாங்க. அடுத்து ஸ்டேட் லெவல் 4 டிஸ்ட்ரிக்ட் லெவல் நடக்கிற போட்டியில நீங்க கலந்துக்கிட்டாவே போதுமானதா என்ன பண்ணிடலாம், ஃபார்ம் 3 கொடுப்பாங்க. சரிங்களா? சரிங்க சார், ஃபார்ம் 1க்கு ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 மார்க் டிஃபரெண்ட் ஆகுமா சார் கேட்பாங்க. எந்த டிஃபரெண்டும் கிடையாது. நீங்க ஃபார்ம் 1 வச்சிருந்தா அதே ஸ்போர்ட்ஸ் கோட்டா தான், ஃபார்ம் 3 வச்சிருந்தா நீங்க அதே ஸ்போர்ட்ஸ் கோட்டா தான். ஆனா ஸ்போர்ட்ஸ் கோட்டா போது நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாவே நல்ல வகையான மதிப்பு மரியாதை இருக்கு. சென்ற இந்த முறை என்ன பண்ணி உங்களுக்கு 52 மார்க் கூப்பிட்டுருந்தாங்க. சரிங்களா? 60 மார்க் எங்க இருக்கு, 52 எங்க இருக்கு, 16 கொஸ்டின் நம்ம டிஃபரெண்ட் வந்திருந்து. சரிங்களா? அதெல்லாம் வச்சிருக்கிறோங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா படிங்க, உங்களுக்கு நினைச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். சரிங்களா? அது இந்த வாய்ப்புகள் இருந்து தவற விட்டுறாதீங்கன்னு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏ எப்ப சார் வரும், போஸ்டிங்ல எஸ்ஏ போஸ்டிங்ல ஒரு சிறந்த போஸ்டிங். சரியா? இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏ தான். சரியா? நல்ல மதிப்பு மரியாதையும் கூட. யூனிஃபார்ம் போட முடியாதவங்க, உங்களுக்கு ஹைட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணிடலாம், இந்த இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். கண்டிப்பா இதுல வேகன்சி இருக்கு. சரிங்களா? இந்த ஆண்டை ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதோட ப்ராசஸ் போயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே அப்டேட் கொடுத்துருக்காங்க. சரியா? முன்னாடி அதான் எதுதான் சொல்றது, ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? முன்னாடியே நீங்க பாத்திருப்பீங்க, நோட்டிபிகேஷன் இருக்காது, அட்ட படிக்கணும், சிலபஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. மேம் அந்த உடனே அந்த சிலபஸ் சொல்லிட்டாங்க. சரிங்களா? எப்ப எக்ஸாம் வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஏதாவது ஃபுல் ஸ்டார் எடுத்தாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க அப்படிலாம் கிடையாது, மார்க் எடுத்திருந்தா நீங்க போதுமானது, ஒரு ஸ்டார் ஏறாம நீ கயிறு ஏறத்தரையெல்லாம் பரவாயில்ல, நீ அடுத்த ஈவெண்ட்டுக்கு எலிஜிபிள் சொல்லிட்டு பெரிய ஒரு டிஎன்சி போர்டுல ஒரு வெளிச்ச ஸ்டூடெண்ட் மத்தியில் ஒரு இன்பத்தை விளைச்சவங்க இவங்க தான். சரிங்களா? வாய்ப்புகள் வந்து நான் லாங் ஜம்புக்கு 3 வாய்ப்புகள் கொடுத்த ஒரு சிறந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. சரிங்களா? நிறைய கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா?
அதே மாதிரிதான் இப்ப 2019 எஸ்ஏ போயிருப்பாங்க. அவங்ககிட்ட போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு சாப்பாடு பிரச்சனை சொல்லியிருப்பாங்க. சாப்பாடுமே ஒரு நல்ல ஒரு ஒழுங்குமுறையா ஒரு மெனுவை நடைமுறைப்படுத்திய மேம் அவர்கள்னா நம்ம சீமான் அகர்வால் மேம் தான். சரிங்களா? அவங்களுடைய புகழ் வந்து 8 திக்கும் புகழ் பறக்கும். நல்லா சொல்லுவாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த டிஎன்பிசி தலைவராக டிஎன்எஸ் தலைவராக போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை டீ ப்ரொமோட் மாதிரி நினைப்பாங்களா? சரியா? அந்த மாதிரி அதை தனிலா காட்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அப்படி நினைப்பாங்க. ஆனா இவங்க அப்படிலாம் நினைக்காம இதுல எப்படி சிறப்பை கொண்டு வரலாம், மாணவர் மத்திய எப்படி நேம் ஆகலாம், வேற டிபார்ட்மெண்ட் போயிருந்தாலும் இந்த அளவுக்கு உங்களுக்கு புகழ்ச்சி வந்திருக்காது. ஆனா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை படைச்சாங்க. மறுபடியும் அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். கண்டிப்பாக இதுல நம்ம என்ன வந்திருக்கு, ஒரு 11 வகையான விஷயங்களை பார்த்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிஎஃப் கீழே வச்சிடுறேன். அதே மாதிரி நம்ம அகாடமில உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு தான் இருக்கு. அது வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரிங்களா? சரி பாருங்க, மெயினா என்னன்னா பார்த்தா நம்மளுக்கு எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வருமானாங்க, உறுதியா வரப்போகுது. அக்டோபர் மாசம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து போலீஸ் தேர்வு சரியா எப்போ எதிர்பார்க்கலாம்னு கண்டிப்பா என்ன பண்ணிடலாம். இதோட செலக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. போனோட எஸ்ஐ தேர்வு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அப்படி போலீஸ் தேர்வு வந்துச்சு. அதனால இந்த எஸ்ஐ இருக்கும்போது போலீஸ் தேர்வு வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக அதுல நம்ம நல்லா பாக்குறது, அதுல விட்டவங்க இது போலீஸ்ல டாப்பா இருக்காங்கப்பா. சரிங்களா? அதனால உறுதியா படிங்க. சரியா? அடுத்து எந்த பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பாத்துட்டு, சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சைக்காலஜி முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம சிலபஸ் பார்த்தா, மாடல் கொஸ்டின் பார்த்தா நான் உங்களுக்கு டைரக்டா வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணி காமிச்சிட்டேன். சரிங்களா? அடுத்து எந்த பாடத்துல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு தெளிவா நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அவர் காலேஜ் ஃபைனல் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி சார் படிக்கலாமான்னு கேட்பாங்க. நீங்க ஃபைனல் படிச்சிருந்தா உங்களுக்கு வந்து செம் ஃபுல்லா மார்க்ஸ், நீங்க ரிசல்ட் வந்திருந்து நீங்க கன்சல்ட் மார்க் ஷீட், ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் இது வரலைன்னா பரவாயில்ல, இருந்து அப்ளை பண்ணி நீங்க படிக்கலாம். காலை தேடி ஸ்டூடெண்ட் படிக்கலாம். முடிச்சிருக்கணும். சரிங்களா? முடிச்சிருந்தா ஓகே தான். அதே மாதிரி நம்ம போர்டு பொற்கால யாரும் சொல்லலாம், மேம் அவருக்காக சொல்லலாம். சரிங்களா? டிஎம்பிசி புதிய தலைவர் யாரு, நம்மளுக்கு வந்து சுனில்குமார் சார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் தெரிவிச்சுக்கலாம். சரியா? பாராட்டிக்கலாம். சரி, அடுத்து பிஎஸ்டி சர்டிஃபிகேட் நம்ம தெளிவா பார்த்தோம், ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ பத்தி பார்த்தோம். சரிங்களா? இதுக்கு மேல உங்களுக்கு தெளிவா யாரும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது எல்லாமே உங்களுடைய பாசிட்டிவ் தான், பாசிட்டிவ் வைப்ரேஷனா கூட்டணும், மற்ற டீ ப்ரொமோட் பண்றதுக்குலாம் எந்த வகையானதும் கிடையாது. அதனால கடுமையா படிங்கப்பா. சரிங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. போட்டி ரொம்ப கடுமையா தான் இருக்கு. ஏன்னா இப்பயே பார்த்திருப்பீங்க. சரிங்களா? உங்களுக்கு இன்னைக்கு இப்ப வேகன்சி வந்து நம்மளுக்கு இப்ப எஸ்ஏ எடுத்தா 600 வேகன்சி எடுத்தாங்களா, இது 600க்கு 1:2 கொடுத்துருப்பாங்க. இப்ப 800 வேகன் 1600 பேருக்கு போடுவாங்க. சரிங்களா? இந்த 1600 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா, 800 பேருக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. மிச்சம் 800 பேர் எங்க இருக்காங்க, எல்லா ரிசல்ட் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்க கூட நீங்க போட்டி விட போறீங்க. உங்களை பயமாத்த நான் விரும்பல. அவங்க கூட போட்டி விட போறீங்க. எப்படி படிக்கணும் பாருங்க. தெளிவா படிச்சா போதுமானதே, நம்ம யார வேணா ஜெயிக்கலாம். சரிங்களா? அதுக்கு பெரிய வரப்பிரசாதம் நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய இருக்காங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு பட்டியலிட விரும்பல. நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க. தெளிவா நம்மளுக்கு மோட்டிவேஷன் ஷார்ட்ஸ் வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க. சாட்சி நிறைய இருக்காங்க. அதனால நம்பிக்கை மட்டும் தளர்விடாம உறுதியா படிங்க. ஈஸியா தேர்ச்சி அடைஞ்சலாம். வேற எல்லாம் நம்ம அகாடமில உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கு. வாய்ப்புக்கு ஜாயின் பண்ணிக்கங்க. டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு எல்லாமே இருக்கு. சரிங்களா? வேற சந்தேகங்கள் எல்லாம் கீழே இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. நம்ம என்ன ஒண்ணு இல்ல, உங்களுக்கு வந்து உடனே கூட நான் சொல்யூஷன் கொடுக்குறேன். சரிங்களா? மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஒரு கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.